ஸோ இந்த ஃபோன்னால தான் இவ்வளோ பிரச்சனை. இந்த ஃபோனை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுருவோம். பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலுமே வந்து ப்ரைவசி பிரீச் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், பிள்ளைங்க இருக்கிற டைமில் பேரண்ட்ஸ் ஃபோன் யூசேஜை ரிடியூஸ். அது ஒரு டேர்ம் இருக்கு. நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாதுன்ற ஒரு டேர்ம் வந்து இங்கே தானே பேரண்ட்ஸே தப்பு பண்ணுறாங்க. நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஃபோன் யூசேஜ் கிட்ஸ் இருக்குல்ல, ஆமாம், ஸ்கூல்ல பள்ளிக்கூடங்கள்லேயும் வந்து அது வந்து பிள்ளைங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஃபோன் கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ வந்து அவங்க ஃபோனில் வந்து என்ன ஆப் வச்சுருக்காங்க. ஸோ சில ஆப் வந்து டவுன்லோட் பண்ணாமே கூகுளில் போய் பார்க்கலாம். இப்போ சில சோஷியல் மீடியாலாம் பாருங்கள், நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எவ்வளோ நேரம் அந்த யூசேஜ் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப அடிக்டடாக ஆகாமல் அது ஒரு மாதிரி டைம் லிமிட்டோட வச்சுக்கிட்டா இஸ் அ சேஃப். ஆனால் டீனேஜரை பார்த்தீங்கன்னா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா டீனேஜர்ஸ் போயிட்டா கண்ட்ரோல் பண்ணுமா அவங்க வேற விதமாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்துருச்சு. பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலுமே வந்து ப்ரைவசி பிரீச் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிஎம் பார்க்கறது, ஃபோனில் வந்து அவங்க என்ன ஆப் வைக்கிறாங்க என்ன பார்க்கறது வந்து அவங்களோட பார்வை வந்து ஒரு ப்ரைவசி ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு தோணுமா? இது எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகி அந்த மாதிரி கேட்டுமா, அது வந்து அவங்க வந்து அது ஒரு என்னை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இஷ்யூவில் வந்து அவங்க போக மாட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எவ்வளோலாம் ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வந்து பேரண்ட்ஸ்டே இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த பிள்ளை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இஸ் ஸ்மூத்தாக போகும். பட் அது ப்ராக்டிக்கல் நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இருக்கு. சில பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எஸ், சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே டைமில் அந்த பிள்ளைங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க. என்ன செஞ்சாலுமே டிரான்ஸ்பரண்டாக வந்து அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. இருக்காங்க அந்த மாதிரி, இல்லைன்னு இல்லை. இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை செய்யாத இதை செய்யாத, அது தப்பு இது தப்பு, தப்புன்னு சொல்லிடுறது வந்து ரைட்டு தான். ஆஷா சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரில போய் சொன்னாங்கன்னா இது ஸ்மூத்தாக போகும். ஒரு நாளைக்கு வந்து இப்போ இவன் அடால்ட்ஸ்க்கே வந்து அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்க்கணும், இந்த ஸ்க்ரீன் டைம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்கறது வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, 0 to 5 years வந்து ஃபோன் பாய்க்கிறதே நான் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த டைமில் தான் அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட மைல்ஸ்டோன் வந்து டெவலப் ஆகும். அதாவது அவங்களோட ஸ்பீச், அவங்களோட மோட்டோ ஸ்கில்ஸ், அவங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் இது வந்து டெவலப் ஆகும். அந்த டைமில் போயிட்டு ஃபோனு கொடுத்தா அது வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் வராது. இது வந்து 0 to 5. ஒரு 6 to 9 years பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் வந்து 1 hour 30 minutes இல்லைன்னா 1 hour இந்த மாதிரி தான் ஒரு 1 day. அது வந்து அவங்க என்ன ஆப் பாய்க்கிறாங்கன்னு இருக்கு. ஒரு டீனேஜர் லெவலில் போயிட்டாங்க அப்படின்னா லிமிட்டு கொடுக்கறது கஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம கேட்கலாம், உனக்கு ஃபோன் நீ பாய்க்கிற, உனக்கு எது இம்பார்ட்டன்ட் நீ நினைக்கிற அந்த ஃபோனில்? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு லிமிட்டடு. ஆனால் அந்த ஏஜில் அவங்க அகாடமிக்கு வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னா ஹேவ் டு கண்ட்ரோல். ஃபோன் பயன்படுத்துகிற அந்த 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 நாலேஜ் இருக்குல்ல, ரொம்ப சீக்கிரமாக பழகிடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நமக்கே தெரியாது இந்த ஆப்புக்குள்ள இது போய் இப்படி பண்ணாக்கா இது வேலை செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியும் அந்த சொல்யூஷன் வந்து இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறைய இடத்துல நான் ஆச்சரியமா பார்ப்பேன், இது எப்படி இது நடக்குது? அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஃபோனை கொடுக்குறாங்களே 0 to 5 yearsன்னு சொல்கிறல அந்த டைம் தான். ஓகே, ஸோ என்ன இப்போ வந்து டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸ். இப்போ நம்மளே ஒரு புதுசாக ஃபோன் வாங்கினோம், நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துட்டு அதை நோண்டி எல்லாத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி தான் பிள்ளைங்களும். ஸோ சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபோனோ வாட் எவர் கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இதை சொல்லி இங்கே போ அங்கே போயின்னு சொல்லி கொடுக்கல. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களே, அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலே அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. டெக்னாலஜின்னு சொல்கிறப்போ யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ நீங்கள் வந்து நிறைய குழந்தைங்களை வந்து பார்க்கறதுனால, உங்கள் குழந்தைங்களே உங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கிறதுனால ஏதாவது சவால்கள் இருக்கா இப்போ உள்ள? ரொம்பவே இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்களோட கிளையண்ட்டை நாங்கள் சொல்லுவோம், ஃபோனை வந்து கொடுக்காதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட்டிகிட்டு வராங்களே எங்களை வந்து பார்க்குறப்போ கையில் ஃபோனோட கையில் தான் வருவாங்க. ஏன்னு கேட்டேன்னா, இல்லை வர மாட்டேறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோனு கையில் கொடுத்தா பேசாமல் இருப்பாங்க. ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரக்ஸ் மாதிரி போயிடுச்சு. ஃபோன் வந்து ஒரு ட்ரக்ஸ் தான் நான் சொல்லுவேன் பிள்ளைங்களுக்கு. ஓகே,
ஸோ அதை கொடுத்தாதான் பேசாமல் இருப்பாங்க, அதை கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க இப்படின்னு ஒரு 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 இதே வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்புட் போட்டுட்டாங்க. ஓகே. பிள்ளைங்க கேட்க கிடையாது, பேரண்ட்ஸ் போட்டனால தான் அது வந்து பிள்ளைங்க அடிக்டட் ஆயிட்டாங்க. ஓகே. இப்போ ஒரு கடைக்கு சாப்பிட போறதா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, உற்றார் உறவுகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் தனியாக ஃபோன் எடுத்து ஒரு மாதிரி தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து வேற வழி இல்லை, அவங்களுக்கு அந்த ஃபோனை கொடுத்தா தான் அந்த குழந்தை வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாம அது அமைதியாக உட்காந்துருக்கு. எனக்கு ஒரு சில கட்டத்தில் வந்து அதை பார்க்குறப்ப எனக்கு பேரண்ட்ஸ் நினைச்சா கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். பட் இது யார் வந்து உருவாக்குனது அப்படின்னு எனக்கு அது அந்த டைம் ஒரு கேள்வி வரும். இது என்னன்னா ஃபேமிலி பாண்டிங்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் போய் உட்கார்றப்போ எல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னா, அம்மா ஒரு ஃபோனு கையில், அப்பா ஒரு ஃபோனு கையில். அப்பா அந்த குழந்தை என்ன பண்ணும், இவங்க 2 பேரும் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் என்ன இருக்குது, என்னது அந்த ஸோ அந்த கியூரியாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, மேபி அதனால கிராப் பண்ணுறதுக்கும் இருக்குது ஒன்று. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி ஓகே அந்த குழந்தை அந்த இடத்துல இருக்க டைமில் ஃபோன் பேரண்ட்ஸை பாய்க்கிறதே ஸ்டாப் பண்ணணும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தை வந்து பார்க்கும் பக்கத்தில் பார்த்துட்டு. ஸோ என்ன ஸோ அதில் அவங்க எடிக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று, குழந்தை பிறந்தோடனே எனக்கு கேட்ஜெட்டு கொடுன்னு கேட்கல, பேரண்ட்ஸு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த குழந்தை சாப்பிட்றப்ப அமைதியா இருக்கணும், நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம இருக்கிற டைம்ல ஃபோன் இல்லை, நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்மளும் ஹைப்பரா இருந்திருப்போம். ஆனா நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதை செஞ்சாங்களா? இல்ல. நம்ம என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இல்ல புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணு அந்த டைம்லயே அம்மா வந்து படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல ஒரு கலரிங் புக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து அதை டைவர்ட் பண்ணலாம் சொல்றேன். போனை கொடுக்கறதோட இந்த மாதிரி விஷயத்த கொடுத்து அவங்களும் ஆக்கிபை பண்ணிட்டா பசாம தானே இருப்பாங்க. பிள்ளைங்க இருக்கிற டைம்ல பேரண்ட்ஸ் போன் யூசேஜை ரிடியூஸ். ஒரு சில இடத்துல என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கேன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பயத்துல இருக்காங்க. என்னன்னாக்கா வந்து இதெல்லாம் வந்து அறவே இல்லாம ஒரு குழந்தை வளர்ந்துச்சு, இல்லை அவங்க குழந்தை வளர்ந்துச்சுனாக்கா வந்து ஒரு அப் டு டேட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி 0 to 5 years வந்து கேஜெட் அவசியமே கிடையாது. 6 yearsக்கு மேல வந்து கொடுக்கலாம், பட் அதான் லிமிட்டடா இருக்கணும். என்ன ஆப் பாய்க்கிறாங்கன்னு அது இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, லேர்னிங் ஆப். அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன, அவங்க பிள்ளை வந்து ஃபோன் பாய்க்கிறாங்க, என் பிள்ளை ஃபோன் பாய்க்கலாம், டெக்னாலஜி பின்தங்கி போயிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு டெக்னாலஜி தான் வேணும், லேர்னிங் ஆப் அந்த மாதிரில பாய்க்க விடலாம். ஓகே, அதெல்லாம் ஏஐ பார்த்தீங்கன்னா இஸ் அட்வான்ஸா இருக்கு. ஸோ அந்த ஏஐல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த ஏஐ வந்து அந்த 0 to 5 years பிள்ளைக்கு தேவையில்லையே, அந்த டைம்ல தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு டீனேஜர் லெவல்ல ஓகே, ஆனா பேரண்ட்ஸோட அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு சீரியஸான இஷ்யூ வந்து இந்த மென்டல் ஹெல்த்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ். ஸோ அதுல வந்து ரொம்ப பேர் ரொம்ப அடிக்டட் ஆயிட்டாங்க. அது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து அது விளையாடல அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு லைஃபே போயிட்ட மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. இந்த சேட்டிங் ஆப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நான் வந்து இஸ் ராங் தான் சொல்லுவேன், அடிக்டட். அதுல வந்து என்ன மாதிரி அடிக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆன்லைன் சேட்டிங் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட சேட் பண்ணணும்னு தோணுது, மல்டிபிள் சேட். இது ஏன் வருது அப்படின்னா, ஆரம்பத்திலே இந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை கொடுத்து அடிக்டட் ஆயிட்டாங்களே. ஸோ என்ன பண்ணுன்னா அவங்க விட்ரோவல், அதாவது அந்த ஃபேமிலியோட பாண்டிங் இல்லாம அவங்க செல்ஃபை விட்ரோவல் பண்ணிட்டு தனியா ரூம்லயே உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் டு அப்சர்வ். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு குழந்தைகிட்ட இருக்கு, ஒரு பிள்ளைகிட்ட இருக்குன்னா பேரண்ட்ஸ் நீட் டு அப்சர்வ். ஸோ எந்த நேரமும் ரூம்லயே இருக்காங்க, ஸோ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மேபி ஆன்லைன் கேம்ஸ் இருக்கும். சில பேர் வந்து லைக் 8 hours அந்த ஆன்லைன் கேம்ஸ்லேயே உட்காந்துப்பாங்க. நம்ம டீனேஜர் கூட அப்படி இருக்காங்க, அடல்ட் கூட அந்த மாதிரி இருக்காங்க. Nowadays parents become more defensive, very defensive. அது ஒரு டேர்ம் இருக்கு, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாதுன்ற ஒரு டேர்ம் வந்து இங்கே தானே பேரண்ட்ஸே தப்பு பண்றாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் நினைக்கணும் அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்னு இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இவங்க நல்லா வளர்ந்துருந்துருப்பாங்க. இப்போ பாருங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தப்பு தான், ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக பழகினா இஸ் ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த பிள்ளைக்கு வந்து மறைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வராது.
இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப பொசசிவாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும், என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு தான்.